எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் உங்கள் வைகே. அதுவும் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, துருவல் நட்சத்திரம். இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து டீசரே வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. டீசரே வந்து ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் லெவல் ரேஞ்சில் இருக்க டீசரே. ஓகே, நம்ம வந்து டீசரை அனலைஸ் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகே, பார்ப்போம். ஓகே, இந்த டீசரை எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மாதிரினா டி மதன், அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, செம்மையாக இருக்கும் படம். ஒரு என்டர்டைன். அவங்க தான் வந்து யூடியூப்பில் அந்த டீசர் கொடுக்காங்க அஃபிஷியல். கொண்டுடும் என்டர்டைன். ஓகே, ஆவி ஆவியா என்ன ஒரு ஆவி என்ன கோஸ்ட்னு சொல்றியா? ஆமா, நியூயார்க் உலகத்தோட ரேடார்ல இருந்து 8 வருஷம் முன்னாடி காணாம போனா. இங்கே தான் சியான் வைக்கம் காட்டுறாங்க. இந்த டீசர் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இந்த அனலைசேஷனு. கீழே லிங்க் இருக்குது. எங்கேயும் தென்படல. இப்போ திடீர்னு யூஎஸ் இமிகிரேஷன். நான் ஃபுல்லாக டீசரை போட்டேன்னா எனக்கு காப்பிரைட் தான் போடுவாங்க. ஸோ ஃபுல்லாலாம் காட்ட முடியாது. அதாவது இவர் வந்து ஃபோனை ஆன் பண்ணி பர்சனல் அவுட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வெல்கம் பேஸ்மெண்ட் கனெக்டிங் அப்படின்னு வந்துச்சு. அதில் ஜான் டார்க்மேன், மெசேஜ் ஃப்ரம் டார்க்மேன் அப்படின்றது. அப்படி மெதுவாக போய்கிட்டே இருந்தோம்னா, டார்க்மேன் ஐ ஹவ் மிஸ்டர் கே வித் மீ. மிஸ்டர் கே வந்து மேபி இவரோட பாஸாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். மிஸ்டர் கே வித் மீன் டார்க்மேன் இங்கே நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணணும். கரெக்டாக டார்க்மேன் வந்து மேபி வில்லனாக இருக்கலாம். டார்க்மேன் யாருன்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. டார்க்மேன் தான் வில்லனாக இருக்கணும். மிஸ்டர் கே அவரோட பாஸ் ஏதாவது இருக்கணும். கண்டிப்பாக எனக்கு அது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அடுத்து அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படி காட்டுறேன். பக்கா ஹாலிவுட் டீசர் மாதிரியே தான் இருந்துச்சு. உண்மையே சொல்லணும்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நம்ம பிரச்சனை இந்த இடம், இந்த காலைக்கு தான் காரணம். பிரச்சனைக்கு எல்லாமே மேபி டபுள் ஆக்டாக இருக்கலாம்னு எனக்கு ஒரு தோணுது. ஏன் தான். ஏன்னா நீங்கள் கரெக்டாக பாருங்க, இது பிளாக் தெரியல, லுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கு லுக்கு. உண்மையிலே வந்து ஒரு ஹாலிவுட் லுக் கண்டிப்பாக இருக்குது படத்தில். ஒரு ஹாலிவுட் படமாகவே இருக்கும். கௌதம் வாசுதேவ் மேனோன் எப்பயுமே நல்லா தான் பண்ணுவாங்க. ஏன்னா அச்சம் என்பது மனைவியெல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சண்டே இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ஹோல் படத்தை பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஒரு இந்தியன் கோவர்ட் செம்ம இருக்கு. ஓகே, யூனிட் 8-10 பேருன்னு நினைக்கிறேன். நியூயார்க் போலீஸ், நியூயார்க் சிட்டின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக தெரியல. டீம் ரெடி பண்ண இந்த லுக்கை தான் இப்போ வந்து வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது. ப்ரொஃபைல் பிக்சர் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் தெரியுமா? அதிர்ச்சி ஆயிடுவேன். செம்ம. டார்க்மேன் திரும்பி மெசேஜ் அனுப்புகிறார். அது என்னன்னு பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு ஃபுல் டீசர் பாருங்கள். நான் என்னோட அனலைஸ் கூட சும்மா கேவலமாக தான் இருக்கும். நீங்கள் ஃபுல் அனலைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்கை ஃபோன் டார்க்மேன் @mac.com அவரோட ஸ்கைப் ஐடி அனுப்புகிறாங்க. என்ன சொல்கிறேன்? சான்ஸ் இல்லை. பிரச்சனை இல்லை. செம்ம பிளான். இது என்ன ஃபர்ஸ்ட் தூக்கிட்டு போகிறோம். இதுதான் வந்து ஸ்கைஃபோட டியூன். கால் பண்ணும்போது வரும் அவர் மூலமாக. அப்புறம் அடுத்து அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது டார்க்மேன் ட்ரிங்கிங் அப்படின்னு வருது. அதனால சொல்லுவார், தமிழ்ல பேசலாமா ஜான்? இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. இது யார் வாய்ஸ்ன்னு என்னால் கண்டுபிடிக்க உனக்கு பிரச்சனை தான் மிஸ்டர் கே. அடுத்து அப்படியே போயிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்கு. ஓகே, பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. பேசி இந்த ஒரு டீசர் அப்படியே ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸ்கைப்பில் பேசுகிறாங்க. அந்த ஒரு சீன் லீக் ஆன மாதிரி தான் அந்த டீசர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சீன்ப்பா, இந்த சீனை வச்சு உங்களுக்கு புரிஞ்சால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுற மாதிரி தான் ஒரு டீசர். ஆனால் ஹாலிவுட் லுக் சியான் விக்ரம்கிட்ட இருக்கு. உண்மையிலே சியான் விக்ரம் இஸ் மாஸ் ஹீரோ. ஆனால் இப்போ தான் வந்து எனக்கு வெறும் 42,000 வியூஸ் வந்துருக்குது இந்த இதுக்கு சியான் விக்ரம். ஓகே, 42,000 வியூஸ் வந்துருக்கு இந்த
அஃபிஷியல் டீசருக்கு ஹரிஷ் ஜெயராஜ் மியூசிக், கௌதம் வாசுதேவன் டைரக்ஷன், துருவ நட்சத்திரம் செம்ம மாசாக இருந்துச்சு டீசர். நீங்கள் போய் ஃபுல்லாக பாருங்கள். கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக மறக்காமல். அது மட்டும் இல்லாமல் இதை நிறையா பேர் நோட்டீஸ் பண்ணி ஆகணும். துருவ நட்சத்திரம் யுத்த கண்டம் அப்படின்னு போட்டிருக்குது. ஓகே, யுத்தம் கண்டம் அப்படின்னு போட்டிருக்கு. யுத்த கண்டம் இப்போ செம்மையாக இருக்குது இப்போ டைட்டில் கார்டு. சரியாக போட்டா கவுண்ட் டவுன் டு ரிலீஸஸ் பிகன். ஓகே, அதாவது படத்தை ரிலீஸ் பண்ண போகிறேன்னு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து இதேவே பார்த்தீங்கன்னா இருமுகன் வந்து ஒரு சூப்பரான படம், நல்லா தான் இருந்துச்சு. லுக்கு, டபுள் ஆக்டு, இதெல்லாம் டபுள் ஆக்டர் இருந்துச்சா சூப்பராக இருக்கும். ஆனால் யாருக்கு தெரியாது டபுள் ஆக்டர் இருக்கா இல்லையான்னு. ஆனால் உண்மையிலே ஒரு ஹாலிவுட் டீசர் பார்த்த உண்மையான ஃபீல் இருக்குது. ஸோ இந்த டீசர் யாரும் மறக்காமல் பாருங்கள். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க டீசர், எடிட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட கிரெடிட் சேரவங்க போகிற சேரணும், சும்மா ஒரு ரிவ்யூவர்லாம் கிடையாது, அவ்வளோ பெரிய யூடியூபரும் கிடையாது. உங்களை என்னைய வளர்க்கணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், இந்த மாதிரி ரிவ்யூ ரிலீஸ் பண்ணா எங்களுக்கு நான் இந்த டீசருக்கு நான் ரிவ்யூ கொடுக்க போகிறது வந்து 5.0க்கு வந்து 3.75 கொடுக்கலாம். 10.2 வந்து 7.75 கொடுக்கலாம். உண்மையிலே அற்புதமாக இருந்துச்சு. அண்டு இந்த ட்ரெய்லருக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஏன் டீசருக்கு தளபதியோட டீசரோ ட்ரெய்லரோ வந்தால் அதே வியூஸ் வருது, அதே தலையோட டீசரோ ட்ரெய்லர் இருந்தாலும் அதே மாதிரி அதிக வியூஸ் வருது, லைக்ஸ் வருது. ஆனால் நம்ம சியான் வந்து நிறையா சிக்ஸ் பேக் நம்ம அந்த ஃபேன்ஸ்க்காக ஓவராக உழைக்கிறாரு. ஸோ அவருக்கும் நம்ம வந்து வியூஸ் அதிகமாக ஏற்றணும், லைக்ஸ் போடணும், ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டீசரோட அனலைஸும் ரிவ்யூவும் போட்டுதான். நான் ஏன் எல்லா டீசர் மாதிரியும் ஸ்டாப் பண்ணி போடலன்னா, எனக்கு காப்பிரைட் கான்டென்ட்டு கண்டிப்பாக போட்டுடுறாங்கப்பா, அதனால தான் நான் போடல. இதை ஃபஸ்ட்டு எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட டியூரேஷன் வந்து டீசரோட டியூரேஷன் வந்து 2 minutes 38 seconds. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சைடில் சப்ஸ்கிரைப்னு சின்ன ரெட் கலரில் இருக்கும், அதில் போய் போட்டு சப்ஸ்கிரைப்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கீழே லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்ன ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள், என்னை வழங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. திஸ் இஸ் YK, sign out.